ஆலய தீபம் நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பனுக்கு உகந்த மாதம். ஐயப்பன் என்றாலே அனைவருடைய நினைவிற்கும் வருவது 18 படியேறி ஐயப்பனை வணங்குவதுதான். இந்த 18 என்ற எண்ணானது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுகிறது. மகாபாரத போர் 18 நாட்கள் நடைபெற்றது. ராமாயண போர் 18 மாதங்கள் நடைபெற்றது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடைபெற்ற போரானது 18 ஆண்டுகள் நடைபெற்றது. அப்படி இந்த 18 என்று பார்க்கின்ற பொழுது பல மகத்துவம் இதில் இருக்கிறது. மகிஷாசுரனை வதம் செய்த பொழுது மகிஷாசுர மர்தினி கூட 18 ஆயுதங்களோடு சென்று அந்த அசுரனை வதம் செய்தாள். அப்படி இந்த 18 படிகள் நமக்கு எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு படி ஏறி செல்கின்ற பொழுதும் ஒவ்வொரு தீய குணங்களை ஒழித்து நிறைவிலே மணிகண்டன் தான் தனக்கு எல்லாம் என்று அவனுடைய பாதத்தை சரணடைவதை குறிக்கிறது. தன்னுடைய பாவ புண்ணியம், நன்மை தீமை இதற்கு ஏற்றாற் போல பலனானது நமக்கு கிடைக்கும் என்பதை முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். பற்றற்றவன் தாளினை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும். இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்திலும் இறைவனினுடைய முகத்தை பார்க்க வேண்டும். இறைவனை உலக உயிராகவும் உலக உயிர்களுக்குள் இறைவனையும் பார்க்கின்ற ஒரு அற்புதமான குணமானது நமக்கு ஐயப்பனை வணங்குகின்ற பொழுது ஏற்படும். மனப்பக்குவம் ரொம்ப அவசியம். நான் என்கின்ற அகங்காரம் இல்லாமல் அனைவரும் சமம் என்கின்ற ஒரு சூழலானது ஏற்பட வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற ஒரு அற்புதமான தாரக மந்திரம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். தான் காணும் உலக அழகு அனைத்திலும் இறைவனினுடைய முகத்தை காண வேண்டும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்கின்ற ஒரு பழமொழி உண்டு. அப்படி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் அவர்களின் முகத்தில் இருந்து இறைவனினுடைய கருணையை நாம் பார்க்க வேண்டும். இப்படி இந்த 18 படிகளும் 18 சூட்சுமங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. 1 to 5 வரை இருக்கின்ற இந்த படிகள் ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய அற்புதமான வரத்தை நமக்கு தரும். இந்த ஐம்புலன்களையும் நாம் அடக்கி விட்டால் உலகமே நமக்குள் வந்ததை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அப்படி ஐம்புலன்களையும் அடக்குகின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நமக்கு இருந்து விட்டால் இறைவனினுடைய பேற்றினை முழுவதுமாக நாம் பெற முடியும். இந்த 18 படிகளில் 1 to 5 வரை இருக்கக்கூடிய இந்த படிகள் எல்லாம் ஐம்பொறிகளை நாம் அடக்குவதை வெளிப்படுத்துகிறது. 6 to 13 வரை இருக்கின்ற இந்த 8 படிகளும் அஷ்டமா சித்திகளை நாம் கைவர பெறுவதை விளக்குகிறது. 14, 15, 16 இந்த 3 படிகளும் 3 குணங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. 17ஆம் படியானது ஞானத்தையும் 18ஆம் படியானது அஞ்ஞானத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்படி ஜீவாத்மாவானது பரமாத்மாவினுடைய காலடி நிழலிலே இருப்பதற்கான ஒரு பேற்றினை ஒவ்வொரு படியாக ஏறி செல்கின்ற பொழுது நாம் உணர முடியும். அப்படி ஐயப்ப பக்தர்கள் இந்த 18 படிகளையும் கடந்து ஐயப்பனினுடைய திருவடியை காண்கின்றனர். ஒவ்வொரு படி ஏறுகின்ற பொழுதும் ஒவ்வொரு தீய குணங்களானது அவர்களை விட்டு விலகி தன்னுடைய சிந்தை முழுவதும் ஐயப்பன் மீது வைத்து ஐயப்பன் திருவடியை சரணடைந்தால் எல்லாவித நற்பேறுகளையும் அவன் வழங்குவான் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த படிகளிலே ஏறி நிறைவிலே மணிகண்டனினுடைய தாழ் வணங்க வேண்டும். இப்படி இந்த 18 படிகளும் 18 குணங்களை எப்படி வெளிப்படுத்துகிறதோ அதே போல இந்த 18 படிகளும் ஐயப்பனினுடைய 18 திருநாமங்களை வெளிப்படுத்துகிறது. அதே போல ஒவ்வொரு படிகளும் ஒவ்வொரு இறைவனினுடைய அருட்கருணையையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. 18 படிகளும் ஐயப்பனினுடைய திருநாமங்களால் அழைக்கப்படுகிறது. 1ஆம் படி குளத்தூர் பாலன், 2ஆம் படி ஆரியங்காவு அனந்த ரூபன், 3ஆம் படி எரிமேலி ஏழை பங்காளன், 4ஆம் படி ஐந்துமலை தேவன், 5ஆம் படி ஐங்கரன் சோதரன், 6ஆம் படி கலியுக வரதன், 7ஆம் படி கருணாகர தேவன், 8ஆம் படி சத்திய பரிபாலகன், 9ஆம் படி சர்க்குணசீலன், 10ஆம் படி சபரிமலை வாசன், 11ஆம் படி வீரமணிகண்டன், 12ஆம் படி விண்ணவர் தேவன்,
13ஆம் படி மோகினி பாலன், 14ஆம் படி சாந்த ஸ்வரூபன், 15ஆம் படி சர்க்குணநாதன், 16ஆம் படி நற்குண கொழுந்தன், 17ஆம் படி உள்ளத்தமர்வோன், 18ஆம் படி ஸ்ரீ ஐயப்பன். 18 படிகளும் 18 தெய்வாம்சம் நிறைந்தவையாக பார்க்கப்படுகிறது. 1ஆம் படியில் சூரியன் வீற்றிருந்து எல்லாவித நற்பலன்களையும் நமக்கு வழங்குகிறான். 2ஆம் படியில் சிவபெருமானும், 3ஆம் படியில் சந்திரனும், 4ஆம் படியில் பராசக்தி, 5ஆம் படியில் செவ்வாய், 6ஆம் படியில் ஆறுமுக பெருமான், 7ஆம் படியில் புதன், 8ஆம் படியில் மகாவிஷ்ணு, 9ஆம் படியில் குரு பகவான், 10ஆம் படியில் பிரம்மா, 11ஆம் படியில் சுக்கிரன், 12ஆம் படியில் திருவரங்கன், 13ஆம் படியில் சனீஸ்வரன், 14ஆம் படியில் யமதர்மன், 15ஆம் படியில் ராகு, 16ஆம் படியில் காளி, 17ஆம் படியில் கேது, 18ஆம் படியில் விநாயகர். இப்படி 18 படிகளும் ஐயப்பனின் 18 திருநாமங்களாகவும், இறைவனின் 18 படிகளும் 18 இறைவனாகவும் நமக்கு இருந்து அருள் புரிகிறார்கள். இப்படி ஐயப்பனை மனதார எண்ணி வழிபட்டு விரதம் இருந்து ஐயப்பனின் திருவடியே சரணம் என சரண் அடைபவர்களுக்கு எல்லாவித நற்பேறுகளையும் ஐயப்பன் நிச்சயம் வழங்குவான். நாளை ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய பல திருத்தலங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.